என்னமா அம்மா எனக்கு தெரியாது மாயா புரியா அத புத்தனா நீ என்ன பண்ணுவா இது வேணும்னா முன்னே ஆஸ்பத்திரி பக்கத்துல ஒரு பாய் இருந்தாரு அவர்கிட்ட போய் கட்சினா அஸ்லாம் போட்டு அவர் அடிச்சு தருவாரு ஓ இது மலர் பூஜை பாருங்க இது மலர் பூஜை மாயா பூஜை உச்சே பாருங்க ஒண்ணா சொல்லியா அப்பா நம்ம வாயில போற மாட்டீங்க அம்மா நீங்க அது எப்படி தாயும் பிறந்த கோவிலும் இல்லை ரெண்டு பக்கமும் கொத்தி கொத்தி கேள்வி
மாயாவதி வார்த்தைகள் அப்பா. அம்மா மாயாபதி, மாயாபதி, நீ இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்பாக வாழ வேண்டும். நீ வாழ்க என் மகளே, நீ வாழ்க என் மகளே, நீ வாழ்க என் நீங்க உட்காந்து நான் பாப்பா 2 பேருக்குமே அது எப்படி அப்பா மாவில செஞ்சு நான் இது சொல்லி கொடுத்துருக்கேன். நாளைக்கு கட்டி போற பொண்ணு வந்து காமிக்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் சொல்லி உங்க ஆத்தா மேலே பேர் எடுக்காம நீ நல்ல பேர் ஆத்தா பாரு ஆம்பியான விட்டுட்டு எவன் அவங்க நடிகனா அவன் கிளம்ப சரி அம்மா 8 அடி பாயுதுன்னா நீ 16 அடி பாயுவேன். நீ போய் அம்மா உள்ள சோசி வச்சுட்டு நீ சாப்பிட்டு உள்ள இருக்கு வெளியே வரக்கூடாது. வெளியே வந்த வெயில கத்துருவோம். சரியா? உனக்கு அவருமே எனக்கு அம்மா வந்துருமே. ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாடிய ரொம்ப நாள் ஆச்சுங்க. அது என்னதான் அப்படி வெத்து போனாலும் நீங்க சொல்ற பேர் இல்லை. அத்தமாக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடித்தேன், அத்தனையும் மறந்து போட்டேன். என்ன பண்ற? அம்மா முருகருக்கு வேல் போட்டுக்கிறோமா? முருகருக்கு வேல் இங்கே போடுறாங்க, அங்கதான் போட்டுக்கிறோம். அப்ப ஐஸ் இருப்பா இப்ப ஐஸ் விக்கிறாங்க. ஆமா ஐயோ முருகர் மனுஷன் நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்து பாப்பாவுக்கு ஐஸ் வேணுமா?
நேற்று அது மாதிரி தான் ஐசி சப்பி உதவி போச்சு. அந்த மாரி நீங்க சாப்பிடக்கூடாது. நான் சொல்ற மாதிரி கேட்கணும். அம்மா மோடத்து மேல 3 ரூபாய் காய்ச்சி வச்சுக்குது. அந்த காய்ச்சி எடுத்து 3 ரூபாய் மட்டும் ஐஸ் வைக்கணும்னா ஆமா இல்லைன்னா ஐஸ் வாங்காத சப்பரம் மூட்டை வைக்குது அது வாங்கி சாப்பிடணும். பின்னாடி போய் வரேன் அந்த பக்கம் ஆஸ்தி செய்யுது. அருப்பு கோட்டை அம்மா நாளைக்கு வந்து கொடுக்குறாங்களா? அம்மா நாளைக்கு வராங்களா? சரிமா இந்த வாட்டி சப்போர்ட் வந்து வந்த அடுத்த வாட்டி குஞ்சுமா போய் சப்போர்ட்டை கொண்டு வெயில் வராத உள்ளே பிரச்சனை ஏசி போட்டியா நீ ஏசி ரூம்ல போ. அசிங்கமாக பண்ணணும். சின்ன பொண்ணு தானே கருவி சாப்பிட்டு வந்து பண்ணுங்க. அந்த சோழ கொலைக்குள்ளே என்ன சொக்க வச்சவரே அப்படியே வாய வச்சவரே
அம்மா நான் அம்மா பண்றேன் கை வர தொட்டு அப்ப கையா கூட்டாருமா எனக்கு வாழைப்பழம் வேணும். என்ன பண்ணணும் வாழைப்பழம் வேணும். வாழைப்பழம் விற்கிறாங்க. அறுவாழ் வேணுமா செவ்வாழ் வேணுமா அதை சொல்லி அம்மா அப்பா வாழடா அப்பா உள்ள வாழடா சாப்பிட்டியா அம்மா அப்பா நம்ம என்ன பண்றோம் பாத்து இவ்வளவு வயசு ஆகுது 15 வயசு ஆகுது அப்பா அம்மா கையில இல்லம்மா நம்ம வந்துதான் அப்பானது அம்மானது நம்ம வேற அவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த சாரியா எங்க போய் தோணி பார்த்தா போக மாட்டீங்க ஆமாங்க ஒரு 3 நாள் தான் இருக்குது ஆனா 3 நாளுக்குள்ள அந்த சனி எங்களை போய் சொல்லுவான் இது பண்ணி அந்த தண்ணி நம்ம பேசா நம்ம பேசாத அந்த தண்ணி எவரை பேசுவாங்க நம்ம பேசாத நம்ம வாய் வச்சு சும்மா நம்ம கேள்வி கொடுத்தா போறான் பெற்று தாக்குது நீங்க தெரியாதா? இந்த வாசல் தான் பெட்டி இல்ல நீங்க போய் சொல்றீங்க தெரியாது. ஐயோ என் உலகே ஒரு நாளைக்கு அவங்க அப்பா யாரும் அவங்க அம்மா யாரும் தெரியாம போகுது. இதுக்கப்புறம் நம்ம இந்த பூசணிக்காய் சோத்திர மசாலா தெரியாம இருக்க பாத்துக்கிறேன். நான் என்ன சொன்னா இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இந்த 3 நாளுக்குள்ள அவங்க அப்பா அம்மா பத்தி நம்ம சொல்லிட்டு சொல்லிடலாமா? ஏமா அப்பா நீ நினைக்கிறதுதான் உண்மை.
நீ நினைக்கத்தாம உண்மை நான் உங்க அப்பா கிடையாது அவங்க அம்மா கிடையாது. அப்படியா? உங்க கோட்டை வந்து மல்லிகாபுரி கோட்டை. மல்லிகாபுரி கோட்டை. ஆமா. உன்னுடைய பேரும் மாயாவதி. மாயாவதி. மாயாவதி பிறக்கவும் மல்லிகாபுரி அழியவும். மாயாவதி பிறக்கவும் மல்லிகாபுரி அழியணுமா? ஐயோ ஆனந்தி வாழ்வு பரிபூரணி ஆனந்த வாழ்வு பரிபூரணி அலைக்கடலில் துருவை போல் ஆனந்தி ஆனந்த வாழ்வு பரிபூரணி ஆனந்த வாழ்வு பறிப்போனது ஆனந்த வாழ்வு பறிப்போனது இறைவாயிருக்கிறாயா உலகே இருந்தால் வருவாயாரி இருந்தால் வருவாயாரி அலைக்கடலில் குறும்பை போல ஆனது ஆனந்த வாழ்வு பறிபோனது அலைகடலில் குறும்பை போல ஆனதே ஆனந்த வாழ்வு பறிபோனது ஆமாம்மா. அன்று ஒரு நேரத்தில் அப்பா எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. அப்படி நாடு மல்லிகாபுரி நாடு. மல்லிகாபுரி நாடு. உனக்கு இரு தந்தைகள் இருக்காங்கம்மா. என்னது? இரு தந்தைகள் உனக்கு. இரு தந்தை. அப்படியா? ருத்ரகண்டன் வீரகண்டன். ருத்ரகண்டன் வீரகண்டன். ஆமா. அப்படியா? உங்க அம்மா பேர் என்னன்னு கேட்டா ஜெயவீர சிந்தாமணி. ஜெயவீர சிந்தாமணி. ஆமா. ரொம்ப நாளா பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை வரவாங்கி ஈஸ்வரனை கோரி வரவாங்கி உன்னை பெற்றெடுத்த போதா நீ. அப்படி நீ பிறந்த உடனே மாயாவதி பிறப்பது மல்லிகாபுரி அழிவது உடனே நம்ம குழுகுருவான சுக்கராச்சாரியார் குழு அழிச்சு பார்த்தாங்க கேள்வி. அப்படி பார்க்கும்போது மாயாவதி பிறப்பது மல்லிகாபுரி அழிவது எத்தனை ஆண்டு காலத்துக்கு பார்த்தா 16 ஆண்டு காலம். 16 ஆண்டு காலம். இன்னும் 3 நாட்கள் தான் இருக்குது. 16 ஆண்டு காலம் முடிவது. அப்படியா? உங்க அப்பா அம்மா வருவாங்க, அவங்க கிட்ட நம்ம ஒப்படைச்சிருவோம். சோகமேனோ சுகுணவதியே சொல்லுகிறாய் மாயவதியே. சோகமேனோ சுகுணவதியே சொல்லுகிறாய் மாயவதியே. சோழே மொழியில் கோட்டை நன்மை ஆளக்கூடிய வருவாங்க, அவங்க கிட்ட ஒப்படைக்கணுமா. ஆனா உண்மையமா அந்த 16 நாள் நானும் உங்க அம்மா கஷ்டப்பட்டுதான் வளர்த்தோம். என்னைக்குமே மறந்த அப்ப எப்படிதான் மறுப்பி ஆராட்டி தாளாட்டி எனக்கு பால் ஊற்றி நீராட்டி வளர்த்து தாய் தந்த நீங்க உங்களை மறக்க முடியுமா? நீங்க 16 ஆண்டுகாரம் என்ன ஒரு கஷ்டப்படாம என்னை மனசை ஆளாக்கி இந்த நம்பிக்கையை ஆளாக வச்சுக்கிறீங்க. அப்ப உங்களை நினைக்க முடியுது. ஆராரிரோ 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 ஆத்தபதி யாதி யாதிந்த வாங்கியா அம்மாவே வாங்க
அம்மா நான் உன்னை எதுக்கு மறக்க மாட்டேப்பா. நீ மறக்க தேவையில்ல பாடுங்களை மறந்துடாத என்ன பண்ண இருக்கிற மாணவர்கள் அப்படியா அப்ப ஏன்